மீட் மீட்டு கொடுக்குறேன்னு இன்னைக்கு பேசுறதுக்கு, அதற்கு எந்த விதத்திலயும் அருகதை கிடையாது. அது ஒரு அருகதையற்ற ஒரு கட்சி அப்படிங்கிறத அ ஜெயலலிதா அம்மையார் பலமுறை சட்டமன்றத்தில அத பதிவு செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னீங்கன்னா, இந்திரா காந்தி பீரியட்ல வந்து கச்சத்தீவை கருணாநிதி அவர்கள் தாரை வார்த்து கொடுத்தார். ஏன் அன்னைக்கு தாரை வார்த்து கொடுத்தார்? அதற்கான நெசசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கருணாநிதி ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஊழல் வழக்குகள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஊழல் வழக்குகளை விசாரிக்கக்கூடாது. அந்த ஊழல் வழக்குகள் மூலம் தன்னோட கட்சியோ, தானோ தண்டனைக்குரியவர்கள் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக, அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவ அடகு வச்சாருன்னு தான் சொல்லணும். ஸோ தன்னை மீட்பதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்னைக்கு கருணாநிதி அதை அடகு வைத்து விட்டார். அடகு வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க என்னன்னா, அவங்களோட ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையில பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம்ன்றத எல்லா தேர்தல் அறிக்கையிலயும் ஒரு என்னது ஒரு வழக்கம் மாதிரி, ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் மாதிரி, அத வந்து ஒரு இதா குடுத்துட்டு இருக்காங்களே ஒழிய, இவர்கள் ஒருபோதும் அதை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல.